அமாவாசைக்கு அப்புறமா கொடுக்குற அன்னதானம் இந்த டைம் பார்த்திங்கன்னா மகாலயபட்சம் நடந்துகிட்ருக்கு, கொடுத்தா நல்லதுங்கிறதுக்காக நாங்கள் அந்த ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிட்ருந்தோம். ஸோ அரிசியெல்லாம் கழுவி எடுத்து வச்சு தண்ணியெல்லாம் அளந்து எல்லா காய்கறியும் போட்டு வெஜிடபிள் ரைஸ் தான் எப்பயும் போல் செஞ்சிட்ருக்குறோம். ஸோ கோயிலுக்கு சின்ன வயசில் பகவான் கோயிலுக்கு போகிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா தானத்தில் சிறந்தது அன்னதானம் பார்த்துருக்கேன். ஸோ அன்னதானம் தான் முக்கியம் தெரியும், அது ஒரு பழமொழியாக தெரியும். ஆனால் அது எப்படி செய்யணும், எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அதெல்லாம் எதுவும் தெரியாது. ஆனால் அது ரொம்ப முக்கியம்னு மனசில் எப்போவுமே இருக்கும் எனக்கு. ஸோ அது அப்படியே இருந்ததாலேயும் என்னவோ தெரில, கடவுள் இன்றைக்கி ஏதோ ஒரு சின்ன ரூபத்தில் எங்களுக்கு அந்த அன்னதானம் பண்ணுற அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த கொஞ்சம் சாதம் தான் நாங்கள் செஞ்சோம். ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒர்க் பண்ண மட்டும் தான் எங்களால் அந்த ரைஸ் செய்ய முடிஞ்சுது. ஸோ இது எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு எப்போதும் போல் நம்ம பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் தான் போய் எல்லாேருக்கும் கொடுத்தோம். ஸோ எல்லாேருக்கும் அன்றைக்கி பார்த்து எங்கள் அக்காவுக்கும் பர்த்டே. ஸோ ரெண்டும் எதர்ச்சியாக சேர்ந்து வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு எங்கள் டே முடிச்சுக்கிட்டோம். அடுத்த விலாகில் உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன். பாய்.